அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் திருவாய்மொழி அமுதத்தில் முதல் 10 இரண்டாம் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். சமுத்திரத்தில் உள்ள உப்பு நீரை முகர்ந்து மேகங்கள் பிறகு எல்லோருக்கும் பிரயோஜனப்படும்படி சுத்தமான மழை நீராக பொழிகிறது. அதுபோல ஆழ்வார்களும் வேதங்களில் உள்ள சாரமான பகுதிகளை எடுத்து எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி இனிய தமிழில் திவ்ய பிரபந்தங்களாக அருளி செய்துள்ளார்கள். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார்தான் தலைவர். நான் இந்த பதிவில் அவருடைய வீடு மின்முற்றவும் என்ற பாசுரத்தை விளக்க உள்ளேன். ஆழ்வார் முதல் 10 பாசுரங்களில் எம்பெருமானுடைய பெருமைகளை பேசுகிறார். அடுத்து ஆழ்வார் நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது என்று பார்த்தார். உலகத்தில் உள்ள மக்கள் உலக சுகங்களிலும் சிற்றின்பங்களிலும் மூழ்கி கிடப்பதை கண்டார். அவர்களிடம் உள்ள பெரும் கருணையால் எல்லா மக்களும் நற்கதி அடைய வேண்டும் என்ற அவளுடன் அவர்களுக்கு நல்வழியை எடுத்து கூறுகின்றார். அதனால் இந்த பாசுரம் முழுவதும் மக்களுக்கு உபதேசமாக அமைந்துள்ளது. இப்போது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம். வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடு உடையானிடை வீடு செய்யுமீனே. இவைதான் பாசுரத்தின் வரிகள். நம்மாழ்வார் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார். விட்டுவிடுங்கள், முழுவதுமாக விட்டுவிடுங்கள் என்று. எதை விடுவது என்று கேட்டால், எம்பெருமானை தவிர்த்த மற்ற எல்லா விஷயங்களையும் என்பதே அவரது பதிலாக இருக்கிறது. இந்த உலகம், வீடு, சொத்துக்கள், பதவி, அந்தஸ்து, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்ற இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இவை எல்லாமே நிலையற்றவை. நிலையற்ற இவைகளின் மீது நாம் வளர்த்து கொண்டு விட்ட ஆசை, பற்று, இவைகளை அடியோடு விட்டுவிட வேண்டும். நமது குழந்தைகளின் மீது நாம் வைத்த பற்று நமது அறிவை மயக்கி அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிக்காமல் பாசங்காட்ட வைக்கிறது. என் மகன் பணக்காரனாக வாழ வேண்டும், என் மகள் அயல்நாட்டு மாப்பிள்ளையுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய எதிர்காலத்தின் மீது ஆசை வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசை இரையை இழுத்து கொண்டே போகும். சிங்கத்தைப் போல நம்மை எங்கோ இழுத்து கொண்டு செல்கிறது. வழி அல்லாத வழிகளை மேற்கொண்டு தவறான முறைகளில் நாம் சொத்து சேர்த்து வைக்கிறோம். நச்சு மரத்தின் கிளைகள் மட்டும் வெட்டிவிட்டால் அடுத்த மழைக்காலத்தில் மீண்டும் தளிர்த்துவிடும். அதை முழுவதுமாக அழிக்க நினைத்தால் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதைப்போல ஆசை, பற்று ஆகிய இரண்டில் ஒன்றை விட்டு ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இரண்டையும் முழுவதுமாக வேரோடு கிள்ளி எறிய வேண்டும். இவைகளை முற்றிலுமாக விட்ட பிறகு நமது உடம்பையே தனது வீடாக கொண்டு அந்தர்யாமியாக இருக்கும் எம்பெருமானிடத்தில் உங்களை ஆத்மாவை சமர்ப்பியுங்கள் என்கிறாள் ஆழ்வார். இப்பாசுரம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஆசை விட்டால்தான் பகவானிடம் ஐக்கியமாக முடியும் என்பதை இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது. பற்றை விட்டால்தான் பற்று எதுவும் இல்லாத இறைவனிடம் கலக்க முடியும். ஆசைதான் துன்பத்திற்கான வித்து என்று வேதங்களும் புராணங்களும் திரும்ப திரும்ப கூறுகின்றன. ஆனால் உலகத்தவர் ஆசை விடாமல் இருக்கிறார்கள். ஒட்டகச் சிவிங்கியானது கற்றாழையை தின்கிறது, அதன் முள் குத்தி இரத்தம் வருகிறது. ஆனாலும் அது கற்றாழையை சாப்பிடுவதை நிறுத்துவதில்லை. உலகத்து மனிதர்கள் ஆசையின் காரணமாக தாங்க முடியாத துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஆசை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மிகவும் வியப்புக்குரியது தானே இது. தீவினையின் தாக்கம்தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும். ஆனால் வைராக்கியத்தால் இந்த ஆசையை ஒழிக்க நம்மால் முடியும். பகவானின் கருணை இருந்தால் எல்லா ஆசைகளையும் நாம் ஒழித்து விடலாம். ஆகவே நாம் பகவானை சரண் புகுவோம்.